இந்த ஆஸ்கார்டு அவார்டு கொடுப்பாங்கல்ல, அவங்களாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால இங்க ஒருத்தர் வந்து அழுறதுக்கு வராம போயிட்டாரு. ஏன்னா, அன்னைக்கு அவர் அழும்போது ஆஸ்கார் அவார்டு குடுத்திருந்தா இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். யார சொல்றேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? நம்ம தமிழக அமைச்சர் தான். அவர் பேரு கூட நம்ம சோ நம்ம பார்க்க ஸ்டாலின் மாரியே இருப்பாரே. நம்ம தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் மாரியே ஒரு அமைச்சர் இருப்பாரு பாருங்க. உதயநிதி இல்லங்க. அச்சோ! ஞாபகம் வர மாட்டேங்குது. அன்பில் மகேஷ். அந்த கரூர்ல ஒரு 41 பேரு அந்த தாவேகா மாநாட்டுல இறந்த உடனே அப்படி கதறி கதறி அழுதாரு பாருங்க. அன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு குடுத்துருந்துச்சுன்னா, இன்னைக்கு பல கொலைகள் நடக்கும்போது வந்து அழுதுருப்பாரு. அன்னைக்கு அவங்க குடுக்காததுனால, இன்னைக்கு விளாத்திக்குளம் மாணவிய வந்து வெட்டி கொன்றுருக்கானுங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி. அதுக்கு அழுவுறதுக்கு வரமாட்டேங்கிறாரு. இது பள்ளிக்கூட உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி விழுந்து ஒரு 40 மாணவிகள் வந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டுருக்காங்க, சின்ன குழந்தைங்க. அதுக்கு அழுவுறதுக்கு வரமாட்டேங்கிறாரு. தொடர்ந்து நம்ம இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில வந்து ஒரு பள்ளி மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சு. அதுக்கு அழுவுறதுக்கு வரமாட்டேங்கிறாரு. கன்னியாகுமரியில பெனடிக்ட்னு ஒரு பாதிரியாரால பல பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த சன் நியூஸ்ல இதெல்லாம் செய்தி வந்திருக்குது. அதுக்கு அழ வரமாட்டேங்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் அவர் அழுததுக்குரிய மரியாதையை குடுத்திருந்தா, இன்னைக்கு எல்லா இதுக்கும் வந்து அழுதுருப்பாரு அவரு. ஏன்னா, அன்னைக்கு வந்து அந்த அழுகைக்குரிய அங்கீகாரத்தை குடுக்காததுனால, அவர் இன்னைக்கு அழ வரவே மாட்டேங்கிறாரு. மத்த இதுக்கெல்லாம் இங்கேருந்து மணிப்பூருக்கு வந்து மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாங்க. பக்கத்துல இருக்க விளாத்திக்குளத்துக்கு போக முடியல. ஆனா இங்க வச்சு வச்சு செய்றாங்க இப்ப. கனிமொழி அங்க போயிருக்காங்க, பாட்டி போயிருக்காங்க. அங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். ஆனா இவ்வளோ கொடுமைகள் நடக்கும் பொழுதும், நம்ம பஞ்சாயத்துகள் முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? சென்னை மெரினா பீச்ல தாங்க இருக்காரு. அவரோட 5 வருட சாதனைகள வந்து குறும்படமா போட்டிருக்காங்க. உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு முறை கேட்டாரு. கும்பி கருகுது, குடல் எரியுது, உனக்கு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்டிருந்தாரு. அதே போல இங்க குழந்தைகள் வந்து பாலியல் பலாத்காரத்துல வந்து படுகொலை ஆயிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூட சுவர்கள் இடிந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உணவுல பள்ளி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க. உனக்கு மெரினா பீச்ல குறும்படம் ஒரு கேடா அப்படின்னு உன் மனசாட்சி கேட்கல? மனசாட்சி இருந்தா தானே உங்களுக்கெல்லாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வோம். ஆனா வந்த பிறகு எதுவுமே செய்ய மாட்டோம், மக்களை வதைப்பதை தவிர. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரங்கள் நடந்துட்டு வர்றதுக்கும் சரி, இந்த கொலைகள் நடக்கிறதுக்கும் சரி, ஒரே காரணம் போதை. அது எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்குது. இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அரசியல்வாதி மிஞ்சிட்டாங்க போங்க அவங்க திராவிட மாடல் ஆட்சியில். ஒரு நிருபர், ஆண்மை உள்ள ஒரு நிருபரே கேட்கிறாரு, நீங்க வந்து கொலையை வந்து தடுக்க வந்தீங்களா, இல்லை முன்னாடி உள்ள கொலை கம்பேர் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதனால அந்த அன்பில் மகேஷை கூப்பிட்டு அந்த ஆஸ்கார் நிறுவனம் வந்து ஒரு அவார்டு கொடுத்துச்சுன்னா, அடுத்த குழந்தைகள் பாதிக்கப்படும் போது அழ வருவாரு. எங்களுக்கு அழுகுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்கும். அந்த அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க மட்டும் தான் அழுதுட்டு இருக்காங்க. விளாத்தி குளத்தில் அழுதுட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூட மாணவிகள் அந்த பள்ளி சாப்பிட்டு வந்து ஹாஸ்டலுக்குன்னா அந்த குடும்பத்தார் அழுதுட்டு இருக்காங்க. காவல்துறையோட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அழுதுட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் இந்த ஆஸ்கார் நிறுவனத்தில் பேசி அன்பில் மகேஷுக்கு ஒரு ஆஸ்கார் அவர் வாங்கி கொடுத்து அவர் தொடர்ந்து அழ வரணும் இனிமேல்ட்டு. ஏன்னா அடுத்த ஆட்சி முடிஞ்சு அவர் அழுதுட்டு தான் இருக்க போறாரு. அதுக்கு நீங்க அவார்டு கொடுக்கறனாலும் பரவாயில்ல, இதுக்கு அவார்டு கொடுங்க. அவர் வந்து தொடர்ந்து அழ வைங்க.